2.0 படத்துல வர்ற மாதிரி ஒரே மொபைல் போனா குமிச்சு வச்சிருக்காங்களா? இதுக்கு பேரு மொபைல் ஃபார்மிங்கா. சப்போஸ் நீங்க இப்போ ஒரு வெப்சைட்டோ இல்ல ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை ரீச் பண்ணி நீங்க கேஷ் கொடுத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இது நல்லா இருக்கே ப்ரோ, இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்க ப்ராப்ளம் ஃபுல்லாவுமே பப்ளிக்கு தான். இப்போ யூடியூபே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இலான் மஸ்க் அவரோட டெஸ்லா காரை ப்ரோமோட் பண்றதுக்காக யூடியூப்ல ஒரு ஆட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நார்மல் வியூஸ் இந்த ஆடை பார்த்தாங்கன்னா ஆர்கானிக் வியூஸ் ஜென்ரேட் ஆகும், ப்ராடக்ட் சேல்ஸ்லயும் ஒரு ஹைக் இருக்கும். அதே இடத்துல இந்த போன் ஃபார்மர்ஸ் இந்த ஆடை பார்த்தாங்கன்னா 10,000 ஆர்கானிக் வியூஸ் ஜென்ரேட் ஆகும் இடத்துல 10,000 ஃபேக் வியூஸ் ஜென்ரேட் ஆகும். ப்ராடக்ட் சேல்ஸ்ல எந்த ஒரு ஹைக்குமே இருக்காது. இப்போ தலைவன் என்ன பண்ணுவானா, இந்த ஆட் கேம்பெயின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இன்னொரு ஆட் கேம்பெயின் ஜெனரேட் பண்ணுவாங்க. கூடவே இந்த லாஸை காம்பன்சேட் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸையும் ஏத்திடுவாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாரு? அடுத்தது ஆப் வைக்கிறதுக்காக யூடியூப் வருவான். இப்ப லட்சக்கணக்கில் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஆட் கேம்பெயினுக்காக சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் எடுத்து கொடுக்க முடியலன்னா கண்டிப்பா யூடியூபோட ரெப்புடேஷன் அடி வாங்கும். இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், ஆடோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். இங்கே அடி வாங்குறது யாரு?